தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தம் ஜானதம் சாந்தரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காட்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, எனக்கு தலைப்பு பேசிக்காமலேயே பேசின்றது என்ன, பேசிக்காமலேயே பேசின்றது என்ன. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தினமே பாருங்கள். 1980லேருந்து 85க்குள்ளே நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும் இது அப்படிங்கிறா. அப்போ யோகி ராம் சூரத்குமார் அப்படிங்கிறவர் திருவண்ணாமலையில் இருந்தார். மாபெரியா ஒரு நாள் மடத்தை சிஷ்யரை ஒருத்தர் கூப்பிட்டு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு, யோகியை போய் பார்த்துட்டு நான் தரிசனம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவரை கையோடு கூட்டிட்டு வா அப்படின்னார். அந்த சிஷ்யர் கிளம்பி போனார். யோகி ராம் சூரத்குமார் அவர் திருவண்ணாமலையில் போனார். போய் அவருக்கு முன்னாடி போய் விஷயத்தை சொன்னார். மாப்பெரிய உங்களை தரிசனம் பண்ணுறோன்றார். அது என்ன இருக்கும் அப்படின்னு பின்னாடி சம்பவம் முடியும் போது தான் எனக்கு தெரியறது இப்படி இருக்கலாம்னு. யோகி ராம் சூரத்குமார் ஏதோ மனசில் ஏதோ நினச்சிட்டு அதுக்கு சந்தேகம். பெரியவாளை தரிசனம் பண்ணி கேட்டுக்கணும்னு நினச்சிருக்கலாம், தெரியல. அது பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரும் ஒரு பரமேஸ்வரனோட அம்சமாக இருக்கார், அதுதான் அப்புறம் தெரியுது. இப்போ அவரை கூப்பிடுறார். பெரியவா அவரை கூட்டின்னு வா, நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு கூட்டின்னு வா அப்படின்னு. அவர் போனார், சொன்னார். உடனே அவர் கூடவே கிளம்பி வந்துட்டார். எப்படி வந்தாலும் தெரியல. அவள் கிளம்பி பெரியவா இருக்க இடத்துக்கு மடத்துக்கு வந்துட்டா. பெரியவா அப்போ என்ன பண்ணார், பெரியவா ஏதாவது ஒரு ஆசனத்தை போட்டு மேலே உட்காந்துருந்தாருன்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். யோகி ராம் சூரத்குமாரும் பரமேஸ்வர அவதாரம் அவரே எங்கே உட்காருவார். அதனால் பெரியவா தரையில் ஒரு இதை போட்டுட்டு ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு அது மேலே உட்காந்துட்டார். ஒரு பாயை போட்டு அது மேலே யோகி ராம் சூரத்குமார் வந்தார். அவர் எதிர்க்கியே தரையில் உட்காந்துட்டார். அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும். யோகி மகாபெரிவாளை பார்த்துட்டே இருந்தார். மகாபெரியா யோகி ராம் சூரத்குமாரை பார்த்துட்டே இருந்தார். இப்படியே நிறைய நேரம் போச்சு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படியே தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் பெரியவா போகிறோன்னு நினச்சிட்டார்ல. பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார், பெரியவா அந்த எந்த சிஷ்யரை அனுப்பி யோகி ராம் சூரத்குமார் இங்கே அழைச்சின்னு வந்தாரோ அந்த சிஷ்யர்கிட்ட சொன்னார். ஏன்னா பெரியவா பேசிக்கல, அவரும் பேசிக்கல. பெரியவா இப்போ தான் பேசுகிறார். யார்கிட்டன்னா யோகி கிட்ட பேசலை, அந்த சிஷ்யர்கிட்ட சொன்னார். மடத்த சிஷ்யர்கிட்ட எதுக்காக நான் யோகியை அங்கே கூப்பிட்டேனோ அந்த காரியம் முடிஞ்சுடுத்து, நீ அவரை கூட்டின்ட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் யாருக்கும் எதுவுமே ஒன்றும் புரியலை என்ன நடந்ததுன்னு. மகாபெரியா யோகி ராம் சூரத்குமார் அவரை பார்த்துருந்தார், இவர் அவரை பார்த்துருந்தார். அதுக்கப்புறம் இவர் கண்ணை மூடின்ட்டார், அவரும் கண்ணை மூடின்ட்டு ரெண்டு பேரும் தியானத்தில் இருந்தார். பட் என்ன நடந்தது என்ன ஒன்றும் தெரியலையே. அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை திறந்துட்டு கூட்டின்னு போய்ட்டு அப்படின்னா என்ன விஷயம் ஒன்றும் புரியலை, அது புதுசாக இருக்குது. அப்போ அவர் போகிறவர் அந்த மடத்து சிஷ்யர் யோகி கிட்ட கேட்டிருப்பார், யோகி ராம் சூரத்குமார் கிட்ட. இந்த மாதிரி அவருக்கு சந்தேகம் வர வச்சிருப்பார். பெரியவா இப்போ என்ன பேசிட்டார், இவரை போயிட்டு வா, அவர் வந்த காரியம் முடிஞ்சுடுத்துன்றாருன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அது யோகி சொல்லியிருக்கார். அதனால தானே அது நமக்கு இங்கே இப்போ தெரியறது. அந்த சிஷ்யரை அனுப்பி அவர்கிட்ட யோகி ராம் சூரத்குமார் சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இல்லைன்னா யாராவது கனால போய் இதை யாராவது சொல்லியிருக்கணும், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர். அவள் வெளியில் சொல்லணும் ஒரு இன்டர்வியூவில், அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சிஷ்யர் அமைச்சிருக்கார். சிஷ்யர் கேட்டிருக்கார் யோகி கிட்ட,
நீங்கள் வந்து வந்தேள், எதிர்க்க உட்காந்துட்டு அவரை உட்காந்துருந்தா, 2 பேரும் பார்த்துட்டேள். அதுக்கப்புறம் வந்து கண்ண மூடிண்டாச்சு 2 பேரும். அப்புறம் பெரியவா வந்து அவர் வந்த யோகி வந்த காரியம் முடிஞ்சிருத்து, அவரை கூட்டின்னு போ, அழைச்சின்னு போய் அங்கேயே போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால், அது என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, யோகி சொன்னாராம், யோகி யோகி சொன்னாராம் வந்து காஞ்சி பெரியவா வந்து என்கிட்ட சொன்னார், போதேந்திராள் வந்து ராமநாமம் ஒன்று தான் இந்த கலியுகத்துக்குன்னு கதி, அதுதான் அப்படின்னு சொல்கிறார். அவர் கோவிந்தபுரத்தில் ஒரு சித்த சரீரத்தோட அதிஷ்டானத்தில் இருக்கார். 300 வருஷத்துக்கு மேலவே ஆயிடுத்து. இன்னும் அந்த கோவிந்தபுரத்தில் அதிஷ்டானத்தில் அந்த காஞ்சி போதேந்திராள், காஞ்சிபுரத்தை போதேந்திராள் இன்னும் இருக்கார். நீ வந்து அந்த இடத்துக்கு போகிறியோ, அதாவது அங்கேயே போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற மாதிரி அப்படி பெரியவா வந்து கேட்குற டிசிஷன் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு வந்து இவர் சொன்னாராம், யோகி வந்து 2 பேரும் பேசிக்கலை, ஆனால் பேசிக்காமல் பேசியிருந்திருக்கா, அதனால் பேசிக்காமலேயே பேசின்றது என்னன்றதை டைட்டில் கொடுத்துருக்கேன். யோகி வந்து பெரியவா கிட்ட சொன்னாலாம், நான் சொன்னேன் பெரியவா கிட்ட, இந்த பிச்சைக்காரனுக்கு திருவண்ணாமலையே போதும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதாவது அந்த ஒரு வார்த்தை போருமே, யோகிகள்லாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும். எனக்கு வந்து திருவண்ணாமலையே போகணும், ஏன்னா ஒரு அண்ணாமலையார் அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி அதோட அவருடைய சமாதி ஆயிடணும்னு நினச்சிட்டு இருக்கார். அதனால் அவருடைய ஆசையை அவர் சொல்லிட்டார். அவருடைய இஷ்டம் அதுதான், அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். ராமராக இருந்தால் என்ன, பரமேஸ்வரனாக இருந்தால் எல்லாம் ஒன்று தானே. ஆனால் இவர் அப்படி சொல்லிட்டார். ஸோ பெரியவாவுக்கு வந்து ஒரு இது தோணியிருக்கு, அவரை கூப்பிட்டுட்டு அங்கே அனுப்பலாமா அப்படின்னு. ஆனால் பெரியவாளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, பரமேஸ்வரனுக்கு தெரியாமையே இவரை கூப்பிட்ருப்பார், அவர் அங்கே போக போகிறதில்ல அப்படின்னு. இருந்தாலும் ஒரு லீலை, அவர் சொல்லிட்டாராம், நான் திருவண்ணாமலையே எனக்கு போகிறோம் இந்த பிச்சைக்காரனுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு பெரியவா சிரிச்சுட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். எதுவுமே வாயில் யாருமே பேசிக்கலை, ஆனால் இதெல்லாம் பேசின்னு இருக்கா. இதெல்லாம் வந்து எப்படி பேசண்டா அவா அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதேஸ்வரன்.